Good morning, students. Science English medium. Unit number 3, light. லைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் அந்த விடிய காலை அப்படி அந்த சூரியன் மேலே வரும்போது அந்த இருட்டு மறைஞ்சு அந்த வெளிச்சம் வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய அழகான சில நிறைய காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷான ஒரு செடியை பார்க்கும்போதோ சரி, க்ரீனிஷான செடியை பார்க்கும்போதோ சரி, இல்லைன்னா ஒரு பறவைகள் பறந்து போகிறது, தண்ணிகள் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அந்த இரவு அந்த என்ன சொல்கிறது, அந்த இருட்டு மறைந்து அந்த வெளிச்சம் வரும்போது பார்ப்பதற்கு மிகவும் எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். இதெல்லாம் அது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த வானத்தை பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு அழகான ஒரு படைப்பாக இருக்கும். இதெல்லாம் அந்த லைட் இருக்கிறனால மட்டும்தான் எப்படி ஆகுது, சாத்தியமாகுது. லைட் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, எப்படி இருக்கும்? லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரே இருட்டு அடைஞ்சு போய் இருக்கும். அப்படி தானே? அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் என்ன செய்யுது, இருக்குது. லைட் எங்கேருந்து வருது சொல்ல, இப்போ நமக்கு பார்த்தோன்னா சூரியன்லேருந்து ஒரு எனர்ஜி. அதேமாரி லைட் எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விதமான லைட்ஸ் என்ன செய்யுது, இருக்குது. ஒரு லைட்டை நம்ம நமக்கு தெரிஞ்சது என்னம்பா தான், வீட்டில் பல்பு போட்டால் அந்த இடத்துல எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். இல்லைன்னா சூரியனுக்கு மேலே என்ன இருக்குது, சூரியனோட வெளிச்சம். இப்படி லைட்ஸ் நிறைய நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அடுத்தது லைட்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ட்ராவல் இன் த ஸ்ட்ரெயிட் லைன். அது எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இட் வில் பி ட்ராவல். ஒன்றும் இல்லை, வீட்டில் டார்ச் லைட்டு எடுத்து அடித்து பார்த்திங்கன்னா அந்த லைட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் எப்படி இருக்கும், ட்ராவல் பண்ணும். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கிளாஸை வச்சு ஒரு கண்ணாடியை வைத்து நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்க. ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா மிரர் வச்சு பார்ப்போம். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி வேறு ஒன்றும் இல்லை, நீ அழகாக செஞ்சு பார்க்கலாம். ஒரு கண்ணாடி எடுத்துக்கோ, சின்ன கண்ணாடி பீஸ் எடுத்துக்கோ. ஒரு பக்கம் ஒரு சின்ன லைட்டோ இல்லை கேண்டில் ஏதோ வச்சுட்டு நம்ம அந்த அந்த கேண்டில்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியில் பட்டு என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நம்ம சாதா கண்ணாடிங்கிறத விட இந்த லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு, இந்த மாதிரி லென்ஸை வச்சு பார்த்தோம். இல்லை நம்ம மிரர் வச்சு என்ன செய்கிறோம், அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷன் மெழுகுத்திரை வைக்கிறதோட ஏதாவது நீங்கள் லைட்டு, ஏதாவது சின்ன லைட்டு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி என்ன செய்யலாம். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். வாய்ப்பு இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் அதை உனக்கு ஒரு வீடியோ மாதிரி என்ன செஞ்சு குரூப்பில் என்ன செய்கிறேன், போட்டு விட்றேன். ஸோ இந்த மாதிரி மிரர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க. மிரர்ஸில் 2 டைப் இருக்குது. நம்ம நிறைய 2 டைப்பில் நிறைய டைப் இருக்குது. நம்ம இங்கே படிக்க போகிறது ஸ்பெரிக்கல் அண்ட் பேராபோலிக் மிரர் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம், சரியா? அதுக்கப்புறம் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் சில ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பெரிஸ்கோப்ஸ், கலைடோஸ்கோப்னு தெரியும், நம்ம கன்னியாகுமரியில் வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் போன வருஷமும் அதை செஞ்சு கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டில். மிரர் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பியூட்டிஃபைங் அஸ், அதாவது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளை அழகுபடுத்திக்க மிரர் என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். கண்ணாடி முன்னாடி நின்று என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், அழகுபடுத்திக்கிட இதை என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அதில் 2 இருக்குது. ஒன்று பிளெயின், இன்னொன்று என்னது கேர்வ்டு அப்படின்னு இருக்குது. மிரர்ஸ் பிளெயின் இல்லைனா கேர்வ்டு, இந்த மாதிரி என்ன செய்யும், இருக்கும். பிளெயினாக இருக்கும், இல்லைனா கேர்வ்டாக என்ன செய்யும், இருக்கும். கர்வ்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேராபோலிக் அண்ட் எலிப்சாய்டு.
இப்படி இந்த மாதிரி டைப்பில் என்ன செய்யுது அந்த கேர்வ்டு சர்ஃபே கேவாக இருக்கக்கூடிய மிரர்ஸ் இப்படி என்ன செய்யுது இருக்குது. பிளெயின் மிரர் வந்து அந்த இமேஜை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த பிளெயின் மிரர் என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. கர்வ்டு மிரர் வந்து அந்த பொருளை அந்த பர்டிகுலர் திங்ஸை வந்து சிறியதாகவோ இல்லை பெரியதாகவோ காட்டுவதற்காக என்ன செய்கிறாங்க இந்த கர்வ்டு மிரரை வந்து என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பக்கமும் அப்படி மேடும் பள்ளமுமாக இருக்கும், இல்லை ரெண்டு பக்கமும் மேடாக இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு எழுத்து தான் தெரில அப்படின்னா இந்த மாதிரி லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அது லென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா மேடும் பள்ளமுமாக என்ன செய்யும் இருக்கும். அந்த லென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா மேடும் பள்ளமுமாக இருக்கும். ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெரிக்கல் மிரரும் ஒன் ஃபார்ம் ஆஃப் என்னது கர்வ்டு மிரர். ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கர்வ்டு மிரராக இருக்கும். ஸ்பெரிக்கல் மிரர் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்பியர் மாதிரி, கர்வ்டு மிரர் ஸ்பியர் மாதிரி இருந்தாலே அது வந்து என்னது ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு நினைச்சிடும் சொல்கிறோம். நீ பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மிரர். அந்த ஸ்பெரிக்கல் மிரர்லேயே டிஸ்கஸ் அபவுட் டூ டைப்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர்லே we discuss about என்னது டூ டைப்ஸ், ரெண்டு டைப் இருக்குது. ஸ்பெரிக்கல் மிரர்லேயே பார்த்தா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கான்கேவ் மிரர், இன்னொன்று என்னது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான கொஸ்டின், கான்கேவ் கான்வெக்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர் அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அட் இட்ஸ் கான்கேவ் சர்ஃபேஸ். அதாவது இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி சில்வரில் பூசி இருக்கும், இன்னொரு பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். கான்கேவ் கான்வெக்ஸ். ஒரு இது உள்பகுதியாகவும் ஒரு இது வெளிப்பகுதியிலும் ரிஃப்ளெக்டிவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கான்கேவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 23 புக்கில் பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோ. கான்கேவ் மிரர் கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்பெரிக்கல் மிரர் பேஜ் நம்பர் 23 சயின்ஸ் புக் எடுத்துக்க பேஜ் நம்பர் 23ல் அந்த கான்கேவ் மிரர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தா சி மாதிரி இருக்குது. அந்த கான்கேவ் மிரரில் உள்பகுதி, அதாவது உள்பகுதி வளைந்தும் உள்பகுதி அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பகுதி வளைந்து காணப்படும். உள்பாக்கம் வளைந்திருக்கும். கான்வெக்ஸில் அது வந்து எப்படி இருக்கும், அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பகுதி மேடு பகுதியாக இருக்கும். பார்த்தாலே தெரியும், ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் கொடுத்துருப்பான். உள்பகுதியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கான்வெக்ஸில் வெளிப்பகுதியில் பட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அந்த பேராபோலிக் மிரருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாரு. அதை எப்படின்னா உள்ளே பட்டு வெளியே வர்ற மாதிரி. இது கான்கேவ். உள்ளே பட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். உள்ளப்பட்டு வெளியே எதிரொலிக்கிற மாதிரி இருக்கும். சில கண்ணாடி பார்த்திங்கன்னா மேடாக இருக்கும். அப்படி நம்ம இந்த பைக்கு கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பெண்டு இருக்கும், மேடு மாதிரி இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் வந்து பட்டு வெளியே எதிரொலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மிரர். இப்போ மோஸ்ட்டாக வெஹிக்கிளில் தான் என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வெஹிக்கிள்ஸில் இந்த மிரர் அதிகமாக என்ன செய்யுது யூஸ் பண்ணப்பட்டு வருகிறது. அடுத்தது பேராபோல். அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதிகமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது என்னென்னு பார்த்தோன்னா தூரத்தில் உள்ளதை கிட்ட கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். தூரத்தில் உள்ளது நமக்கு கிட்ட தெரிகிற மாதிரியாக இருக்கும். அடுத்து பேராபோலிக் மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர், பேராபோலிக் மிரர் ஷேப் வந்து பேராபோலா மாதிரி இருக்கும். பேராபோலா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கர்வ்டு மிரர்.
இது கான்கேவ் ரிஃப்ளெக்டிங் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மேலேருந்து சூரியன் ஒளி உள்ளே பட்டு வெளியே எதிரொலிக்கிற மாதிரி இருக்கும். கான்கேவ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். சரி, அந்த லைட் ரேஸ் வந்து எங்கேருந்து ஏதாவது இப்போ சன்லேருந்து தான் அதில் படுதுன்னு வச்சுடுங்க. அந்த சர்ஃபேஸில் பட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் என்ன செய்யுது, குறிப்பிட்ட டைரக்ஷனில் அது வந்து என்ன செய்யுது, ரிஃப்ளெக்ட் ஆகி லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன செய்யுது, போகக்கூடியதாக இருக்குது. இது வந்து பேராபோலிக் ரிஃப்ளெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூஸ் டு கலெக்ட் ஆர் ப்ரொஜெக்ட் ஹை எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. டெலஸ்கோப்பாக இருக்காங்க, ரேடியோ டெலஸ்கோப், பேராபோலிக் மைக்ரோஸ்கோப்பு. முக்கியமாக இந்த சோலார் குக்கர்ஸு, சோலார் வாட்டர் ஹீட்டரில் இந்த பேராபோலிக் சிஸ்டம் தான் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேராபோலிக் சிஸ்டம் தான் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. மிரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மிரர் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் சயின்ஸ் சென்டர் போனாலே நம்மளை குண்டாக காட்டும், ஒல்லியாக காட்டும், ஹைட்டாக காட்டும், கட்டையாக காட்டும். இப்படி ஒவ்வொரு டைப் மிரர் என்ன செய்யுது, இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சயின்ஸ் சென்டரில் போயிருக்கும்போது பார்க்க வாய்ப்பு இருக்குது. உள்ளே போகும்போதே நம்ம 2 பக்கமும் நிற்கும்போது நம்ம கண்ணாடி தெரியும். இப்படி நம்ம நிற்கும்போது முன்னாடியும் கண்ணாடி இருக்கும், பின்னாடியும் கண்ணாடி இருக்கும். ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய என்ன இருக்குது. அந்த ரிஃப்ளெக்டிவ் மேட்டர்ஸை பற்றி நிறைய என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நடந்து போகும்போது மேலேருந்து சூரியன் நம்ம மேலே படும்போது என்ன செய்யும், நம்மளோட நிழல் என்ன செய்யும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். லைட் நம்ம மேலே படும்போது ஒரு டைம் ஆக ஆக அதோட ரிஃப்ளெக்ஷனோட டைரக்ஷன் என்ன செஞ்சுட்டே இருக்கும், மாறிக்கிட்டே வரும். ரிஃப்ளெக்ஷனோட டைரக்ஷன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். சயின்ஸ் சென்டர்லேயே பார்த்துருப்போம், வெளியே ஒரு கிளாக் மாதிரி வச்சுருப்பாங்க. அது அந்த டைம் ஆக ஆக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இருக்கும், அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்கும். இப்படி என்ன செஞ்சுட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். இட் வில் பி சேஞ்ச் த டைரக்ஷன் செஞ்சுட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைரக்ஷன் வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த மிரர்ஸால் நிறைய என்ன இருக்குது, யூசேஜஸ் என்ன செஞ்சுட்டே இருக்குது நிறைய விஷயத்தில். நம்ம இப்போ பைக்கில், காரில் ஒரு மிரர் பார்த்தாலே நிறைய மாடலாக வந்துட்டு, ரொம்ப தூரத்தில் உள்ளது கிட்ட கொண்டு வர்ற மாதிரி. அப்புறம் சயின்ஸ் டெஸ்ட்டுக்கு ரெடியாங்க. ஏற்கனவே இந்த எழுதி 40 மார்க் வேணும்னா எழுதி அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். 10 பேர் அனுப்பியிருக்கான். மீதி எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு தெரில. நீ அனுப்புனா தான் உனக்கு மார்க்கு. இல்லை அப்படின்னா, அனுப்பலைன்னா மார்க் போட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு மார்க் என்ன செய்யாது, வராது. யாரெல்லாம் அனுப்பியிருக்கியோ அவனுக்கு மட்டும்தான் என்ன வரும், மார்க்கு வரும். ஒன் வேர்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸு படிச்சுக்கோ. உனக்கு இதுக்கு சொல்கிறேன், முக்கியமான கொஸ்டின்ஸு ப்ரீஃப்லி டீட்டெயிலில் உள்ளதெல்லாம் என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. உனக்கு அதெல்லாம் வந்து என்ன வருதுன்னா, கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. இப்போ நீ பார்த்தா எழுதுவேன், நான் எப்படியும் 60 மார்க் எடுத்துருவேன் அப்படிலாம் நீ நினைக்க வேண்டாம். இந்த 40 மார்க்கை வச்சு தான் உனக்கு அந்த 60 மார்க்குமே நான் கேல்குலேட் பண்ணுவேன். நீ 60 மார்க் 50 எப்படி நீ பார்த்து வாய்ப்பு இருந்தாலும், நீ பார்த்து எழுதினாலும் வரும்போது இந்த 40 மார்க் நீ 40 மார்க் நீ எனக்கு எழுதி அனுப்பியிருக்கியான்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் உனக்கு அந்த 60 மார்க்குமே போடுவேன். இல்லைன்னா வெறும் 10 மார்க் போட்டு உனக்கு என்ன செஞ்சுருவேன், வெறும் 10 மார்க்ஸ் கொடுத்துட்டு நாட் சப்மிட்டட், ப்ராஜெக்ட் நாட் சப்மிட்டட், என்னது கிளாஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவேன், 10 மார்க் போட்டு அனுப்பிடுவேன். எப்படியும் ஃபெயில் தான் அவள். திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். 10 பேர் அனுப்பியிருக்கேன், மீதெல்லாம் என்ன செய்கிற, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன செய், ஒரு இன்ட்ரெஸ்டட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே ஜாலி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா